ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம் 49, 50ஆம் வசனத்தை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். லூக்கா 24வது அதிகாரம் 49, 50 வசனங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இறுதி வேளையிலே சீசர்களை சந்திக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அநேக அடையாளங்களை காண்பித்தார். அநேக வெளிப்பாடுகளை ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே அவர் எழுதும்போது ஆண்டவரை குறித்து எழுதுகிறார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் இருங்கள். பின்பு அவர்களை ஆண்டவர் பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆண்டவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார்? கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதின் காரணம் என்ன? எதற்காக தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும்? அநேகருக்கு ஆண்டவர் மேலே சில நேரம் விசுவாசம் இருக்காது. அநேகருக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்காது. ஆகவேதான் நம்பிக்கை இழந்து சந்தேகப்படுகிற சிலர் தேவனோடு கூட செயல்பட்டார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நீங்கள் கலக்கம் அடைவதற்கு, நீங்கள் பாரம் அடைவதற்கு, நீங்கள் பலவீனப்படுவதற்கு நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறீர்கள். நடக்குமா இந்த காரியம்? நடக்காதா? கிடைக்குமா இந்த நன்மை? கிடைக்காதா? இதை ஆண்டவர் செய்வாரா? இல்லை செய்ய மாட்டாரா? நீங்கள் உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனிடத்திலே வந்திருக்கும் பொழுது இருதயத்திலே சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நிச்சயமாய் இந்த காரியத்தை செய்வார். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த காரியத்துக்கு பதில் தருவார். ஆண்டவர் இந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார் என்று நீங்கள் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்திலே ஒரு சந்தேகம் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கிற உங்களுக்கு இருதயத்திலே ஒரு சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் இருதயத்திலே சந்தேகப்பட்டால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் இருதயத்திலே சந்தேகம் வந்தால் விசுவாசம் பின்வாங்கி போய்விடும். உங்கள் இருதயத்திலே சந்தேகம் வரும் என்றால் நம்பிக்கை நீங்கள் இழக்கக்கூடும். உங்கள் இருதயத்திலே சந்தேகம் வந்தால் தேவன் செய்கிற அற்புதம் மாயமாய் போய்விடும். அதை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போய்விடும். என் பிதா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். ஆகவே நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த எருசலேமிலே காத்திருங்கள். உங்களுக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.
உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று அவர் பேசி இருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் வரை நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், அதை விட்டு விலகி போகாதிருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அதை விட்டு நீங்கள் விலகி போகாதிருங்கள். இரண்டாவது, உங்கள் இருதயத்திலே சந்தேகம் வர வேண்டாம். இதை நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிப்பார், இதை நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வாய்க்கச் செய்வார், இதை கர்த்தர் நிச்சயமாய் நடத்தி தருவார், நிச்சயமாய் என் சரீரத்திலே ஒரு அற்புதம் செய்வார், நிச்சயமாய் என் குடும்பத்திலே ஒரு அற்புதம் செய்வார், நிச்சயமாய் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வார். தேவன் சொல்லி இருக்கிறார். அவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார், என்னையும் ஆசீர்வதிப்பார். இந்த எருசலேமில் நான் அமர்ந்திருக்கிற அந்த அற்புதத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அந்த அற்புதத்தை 100% நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் இருதயத்திலே சந்தேகம் வரும் என்றால், உங்கள் இருதயத்திலே கலக்கம் வரும் என்றால், உங்கள் இருதயத்திலே அவிசுவாசம் வரும் என்றால், உங்கள் இருதயத்திலே நம்பிக்கை இழக்கக்கூடிய காரியம் நேரிடும் என்றால், அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்திலே ஒரு சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் இந்த அற்புதத்தை பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த அற்புதத்தை பெற முடியவில்லை. அவர் ஜெபிக்கும் வேளையிலே, நான் ஜெபிக்கும் வேளையிலே அவர் என்னோடு கூட ஜெபத்திலே கலந்திருக்கிறார். இந்த ஜெபத்திலே ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் இருதயத்திலே முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது, அவர் கொடுத்த வார்த்தைகளை இருதயத்திலே நீங்கள் வைக்க வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சீசர்களை கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கு முன்பதாக சில காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தம்முடைய கைகள், அவருடைய காயப்பட்ட கைகள், அவருடைய காயப்பட்ட கால்கள், இந்த கால்களை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு காண்பித்திருக்கிறார். நான் தான் சிலுவையிலே அறையப்பட்ட நபர், நான் தான் சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆண்டவர் என்பதை அவளுக்கு தெளிவாய் காண்பித்திருக்கிறார். அந்த கைகளின் காயங்களை காண்பித்திருக்கிறார், அந்த கால்களிலே காயத்தை காண்பித்திருக்கிறார், இந்த அடையாளங்களை அவர் காண்பித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் இதில் எனக்கு உதவி செய்வார், நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு இதில் ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் இருதயத்திலே விசுவாசித்தால் அற்புதங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. முதலாவது கைகளையும் கால்களையும் காண்பிக்கிறார். இரண்டாவது, சீசர்களோடு இணைந்து போஜனம் செய்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவளுக்கு முன்பாக புசித்தார். அவர் புசித்தார். உயிர்த்தெழுந்த பிறகும் அந்த சீசர்களோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். வார்த்தையின் மன்னாவை அவர்களுக்கு அனுப்புகிறார், அப்பத்தை அவர்களுக்கு அனுப்புகிறார், தேன்கூட்டு துணிக்கை அவர்கள் புசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குகிறார். ஆகவே நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இந்த காரியத்திலே ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் முழுவதுமாய் விசுவாசியுங்கள். அதிலே சந்தேகம் வர வேண்டாம். அதிலே சந்தேகம் வரும் என்றால் அற்புதம் பெற முடியாமல் நீங்கள் பின்வாங்கி போகக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை அவர் அதிலே தெளிவாய் காண்பிக்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்தார். எதை திறக்கிறாரா? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி, தேவன் சொல்லுகிற வசனத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி, தேவன் சொல்லுகிற வசனத்தின்படி அவர்கள் வாழும்படி மனதை திறக்கிறார். அப்படி என்றால் அதற்கு முந்தின பகுதிகளிலே அவருடைய மனங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது.
அவருடைய உள்ளம் பூட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய உள்ளம் அடைக்கப்பட்டிருக்கிறது, மனம் திறக்கப்பட முடியவில்லை. சீஷர்களுடைய மனதை கர்த்தர் திறக்கிறார், அவருடைய உள்ளத்தை கர்த்தர் திறக்கிறார். உள்ளத்தில் எந்த விதமான பாரம் இருக்கிறதோ, எந்த விதமான கவலை இருக்கிறதோ, எந்த விதமான தீமைகள் இருக்கிறதோ, அது அற்புதத்துக்கு தடையாயிருக்கும், அது விடுதலைக்கு தடையாயிருக்கும், அது ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கும். ஆகவே கைகளை காண்பித்தவர், கால்களை காண்பித்தவர், சீஷர்களோடு போஜனத்தை பகிர்ந்து கொண்டவர், மூன்றாவது வசனத்தை அனுப்புகிறார். வசனம் உள்ளே கிரியை செய்ய முடியாமல் சில நேரம் விலகி போகும். தேவன் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு அற்புதத்துக்கு நேராய் வர முடியாமல் அது விலகி போகும். ஏன் விலகி போகும் என்றால், உங்கள் மனம் சில பிரச்சனைகளினாலே, உங்கள் மனம் சில பாடுகளினாலே நிரம்பி இருக்கும். அதை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் திறக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். லீதியான உள்ளத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? திறந்தார். அவருடைய உள்ளம் அடைக்கப்பட்டது, வாழ்க்கை அடைக்கப்பட்டது. அநேகர் நீங்க நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சூழ்நிலையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று பாரத்தோடு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு உங்கள் மனதை திறக்க நீங்கள் இடம் கொடுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்கள் மனதை நீங்கள் திறக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் மனதை திறக்கும் பொழுது தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் மனதை திறந்து கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்படும் அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பா. மனம் திறக்கப்பட வேண்டும். சீஷருடைய மனங்கள் அடைக்கப்பட்டிருந்தது. தாவீது அரசன் சொல்லுகிறார், சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலே ஒரு வேத பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 37வது சங்கீதம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. பாருங்க, அவருடைய தேவன் அருளிய வேதம் எங்க இருக்கணுமா? இருதயத்தில் இருக்கணுங்க. வேதம் இருதயத்தில் இருக்கணும். கைகளில் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, வீட்டில் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவன் பேசுகிற வேதம், தேவன் சொல்லுகிற வார்த்தை தாவீதுக்கு எங்கே இருந்தது என்றால் இருதயத்தில் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் கொடுக்கிற வேதம் இருதயத்தில் இருந்தது. இந்த வேதம் அவருக்கு மகிழ்ச்சியாயிருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு மகிழ்ச்சியாயிருக்கிறது. ஆண்டவருடைய வேதம் இருதயத்தில் இருக்கிறது. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வேதம் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல்கள் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தை இருதயத்திலே காத்து கொள்ளுகிறவர்கள், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறவர்கள், அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கிறது. தேவன் கொடுக்கிற வேதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருதயத்திலே அவர்கள் சந்தேகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தேகத்தை கர்த்தர் மாற்றினார். கைகளை காண்பித்தார், கால்களை காண்பித்தார், அவர்களோடு போஜனம் செய்தார். இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்வரை எருசலேமிலே காத்திருங்கள். இதை விட்டு நீங்கள் வழி விலகி விடாதிருங்கள். சந்தேகப்படாமல் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சந்தேகப்படாமல் காத்திருக்க வேண்டும். சந்தேகப்படாமல் காத்திருக்க வேண்டும். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், என் தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது. எத்தனை பேருடைய உள்ளத்திலே வேதம் இருக்கிறது, எத்தனை பேருடைய உள்ளத்திலே பிரச்சனை இருக்கிறது நான் அறியேன். தேவ பிள்ளையே, தேவன் அருளிய வேதம் இருதயத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் தாவீது தெளிவாய் சொல்லுகிறார். இந்த வேதம் எனக்கு மகிழ்ச்சி,
ஆண்டவர் சொன்ன வேதம் எனக்கு மகிழ்ச்சி, ஆண்டவர் கொடுக்கிற வேதம் எனக்கு மகிழ்ச்சி. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? எத்தனை முறை நீங்கள் வேதத்தை தியானம் செய்தாலும், எத்தனை முறை நீங்கள் வேதத்தை படித்தாலும், எத்தனை முறை வேதத்தின்படி நீங்கள் வாழ உங்களை ஒப்பு கொடுத்தாலும், இருதயத்திலே வேதம் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. இருதயத்திலே வேதம் இருக்கணுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இதை அந்த சீஷர்களுக்கு தெளிவாய் காண்பித்திருக்கிறார். இருதயத்திலே வேதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். காலம் கடைசி காலமாய் இருக்கிறது, கொடிய காலமாய் இருக்கிறது. வேதத்தோடு தொடர்புடைய மக்கள் இன்றைக்கு குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் துக்கத்தில் விழுந்திருப்பேன். அல்லேலூயா. வேதம் எனக்கு இல்லை என்றால் நான் துக்கத்தில் விழுந்திருப்பேன் என்று சொல்லுகிறான். இந்த வேதம் எனக்கு கை கொடுக்கவில்லை என்றால் நான் விழுந்து போயிருப்பேன். இந்த வேதம் என்னை தூக்கி எடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வேதம் என்னை தூக்கி எடுக்கிறது. அவர் கரம் நீட்டி தூக்கி எடுப்பா. அந்த வேதத்தின்படி நீங்கள் வாழ ஒப்பு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 63 சங்கீதம் முதல் வசனம் 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க நான் ஆசையாயிருக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்க வாஞ்சையாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன், ஆசையாயிருக்கிறேன். எப்பொழுது இந்த வசனங்கள் சொல்லப்படும், எப்பொழுது இந்த வார்த்தைகள் எனக்கு நேராய் கடந்து வரும், இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தாகத்தோடு இருக்கிறேன், வாஞ்சையோடு இருக்கிறேன், விருப்பத்தோடு இருக்கிறேன். எத்தனை பேர்கள் நீங்கள் வாஞ்சையோடு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் விருப்பத்தோடு இருக்கிறீர்கள்? தாகத்தோடு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் தாகத்தோடு இருக்கிறேன். தாகமுள்ள மனிதர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவா. வறண்ட நிலத்தை போல் இருக்கிற மக்களுக்கு ஆறுகளை போல பாயச் செய்வா. தாகத்தோடு இருக்கணுமா? இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றதற்கு நீங்க தாகத்தோடு இருக்கணும், வாஞ்சியோடு இருக்கணும். வசனத்தின்படி நீங்கள் போராடணும் தேவனிடத்திலே. இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது, நீர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும். சீஷர்களோடு நீர் பேசி இருக்கிறீர், என்னோடு நீர் பேச வேண்டும். சீஷர்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். வசனத்தோடு நீங்கள் போராடுங்க. வசனம் இல்லாம வெறுமையா போராடி ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தோடு போராடணும். நீங்க வசனத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது வசனத்தோடு நீங்க ஜெபிக்கணும். சிலருக்கு வசனமே வராது வாயில. காரணம் என்னவென்றால், சில பாரங்கள் இருதயத்தை நிரப்பிரும், சில பிரச்சனைகள் இருதயத்தை நிரப்பிரும். ஆகவே இந்த வசனம் உள்ளே போக இடம் கொடுக்காது, வசனம் உள்ளே கிரியை செய்ய இடம் கொடுக்காது. அந்த பிரச்சனையும் அந்த பயமும் அந்த கலக்கமும் உங்கள் இருதயத்தை சந்தேகத்திற்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கும். வார்த்தை உங்க இருதயத்துக்குள் ஆழமாய் இறங்க வேண்டும். என்னோடு இந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு நீர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். நான் இந்த இருதயத்தின் பகுதிகளிலே இந்த பிரச்சனைகளை இன்றைக்கு எடுத்து போட்டு இந்த வார்த்தைகளை நான் இருதயத்திலே தியானிக்கிறேன். அதிகாலையிலே நான் எழும்பிக் கொள்வேன். அல்லேலூயா. அதிகாலையிலே எழும்பிக் கொள்வேன். அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை நான் அதிகாலையிலே எழும்பி காத்திருக்கிறேன். அதிகாலையிலே எழும்பி நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்காக அதிகாலை வேளையிலே நான் காத்திருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையானாலும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அவர் அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன். மத்தேயு 12 அதிகாரம் 13 வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. சூம்பின கையுடைய மனிதன், ஒரு கை பலவீனப்பட்டு வந்திருக்கிற ஒரு மனிதன், ஆண்டவருடைய வார்த்தை அவன் விசுவாசிக்கிறான். சூம்பின கை. அந்த மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனிதனை நோக்கி உன் கையை நீட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தம்முடைய கைகளை உனக்கு நேராய் காண்பித்திருக்கிறபடியினாலே, காயப்பட்ட கரங்களை உனக்கும் எனக்கும் காண்பித்திருக்கிறபடியினாலே, இந்த காயத்திலிருந்து வழிகிற இரத்தம் என் காயத்தை ஆற்றும் என்று, என் பலவீனத்தை மாற்றும் என்று, எனக்கு சுகத்தை கொடுக்கும் என்று நீ விசுவாசித்து உன் கரத்தை நீட்டினால், நீட்டின கை மறு கையை போல சொஸ்தம் அடையும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். நீட்டப்பட்ட கைகள், சுருங்கி போன கைகள், பலவீனப்பட்ட கைகள் கர்த்தருக்கு நேராய் நீட்டப்படும் பொழுது அது மறு கையை போல சொஸ்தமாகிறது. சூம்பின கை கர்த்தருக்கு நேரா நீட்டினா, உங்கள் கைகளிலே உங்கள் வாழ்விலே என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை கர்த்தருக்கு நேராக நீட்டுங்கள். தம்முடைய கைகளை காட்டின ஆண்டவருக்கு நேராக உங்கள் கரங்களை நீட்டுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் பரிசுத்தமான கரங்களை நீட்டுங்கள். அப்பொழுது நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இயேசு தம்முடைய கரங்களினாலே இன்னொரு அற்புதத்தை அங்கே செய்திருக்கிறார். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பின்பு அவர் மறுபடியும் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்த்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. மறுபடியும் அவன் தன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தான். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் நான் காண்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறதை நான் தெளிவாய் காண்கிறேன். நீங்களே சொல்ல முடியும். கர்த்தர் தான் அவருடைய கரத்தினாலே இந்த அற்புதத்தை எனக்கு செய்திருக்கிறார். நான் இப்பொழுது தெளிவாய் அறிந்து கொண்டேன். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? சந்தேகம் இல்லாமல் நீங்கள் விசுவாசித்தால், கண் தெரியாத ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வந்திருக்கிறான். அவனை அழைத்து கொண்டு போய், பட்டணத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் உமிழ்ந்து சேற்றை உண்டாக்கி அவன் கண்களில் பூசினார். முதலாவது அவருடைய கரம் அற்புதம் செய்கிற கரம். அல்லேலூயா. அவருடைய கரம் சுகம் கொடுக்கிற கரம். எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் அது மாற்றக்கூடிய கரம் அவருடைய கரம். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் சந்தேகம் இல்லாமல். திரும்பவும் ஆண்டவர் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து காண்கிறாயா என்றார். நான் தெளிவாய் காண்கிறேன். தெளிவாய் பார்வையடைந்த மனிதனாய் அவன் கடந்து செல்லுகிறான். அல்லேலூயா. தெளிவாய் கடந்து போகிறான். எனக்கு இந்த சுகத்தை அவர் தந்திருக்கிறார். நான் இப்பொழுது தெளிவாய் இருக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். சூம்பின கையை மறு கையை போல சொஸ்தமாக்கும் அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. கண் தெரியாத பலவீனப்பட்ட மனிதனுடைய கண்களை சுகமாக்கும் அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கரத்தில் இருக்கிறது. யாருடைய கரத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தருடைய கரத்தை மட்டும் பாருங்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய கரத்தை மட்டும் பாருங்கள். என்ன காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைந்து இருக்கிறீர்களோ, என்ன காரியத்தில் நீங்கள் பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்களோ, அந்த பிரச்சனையை கர்த்தர் 100க்கு 100 நிச்சயமாய் மாற்றுவார். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நம்பி விசுவாசியுங்கள். நம்பி விசுவாசியுங்கள். தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் நம்பி அப்படி விசுவாசித்தார் அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கை விடுவதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தவான்களை கை விடவே மாட்டார். நீங்க தான் பரிசுத்தமா இருக்கணும்.
அவங்க மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறா. பரிசுத்தவான்கள் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறா. அவங்களை ஆசீர்வதிக்கும்படி ரொம்ப பிரியமா இருக்கிறா. பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதே இல்லை. அவரை நம்பி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டா. ஒரு நாளும் கைவிட மாட்டா. ஒரு நாளும் கைவிட மாட்டா. ஒரு போதும் கைவிட மாட்டா. அவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார், பரிசுத்தவான்களை அவர் கைவிடாத தேவன். எத்தனை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? பரிசுத்தமான தேவ பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். கைவிடாத ஒரு தேவன். இந்த ஆபத்திலே கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டா. இந்த பிரச்சனையிலே ஆண்டவர் கைவிடவே மாட்டா. ஐயோ பெரிய பிரச்சனையா இருக்கிறது, ஐயோ பெரிய போராட்டமா இருக்கிறது, என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கி நிற்கிற உங்களோடு என்னோடு ஆண்டவர் பேசுகிறார். பரிசுத்தவான்களை கைவிடாதவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் நடுவிலே. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தவான்களை என்றைக்கும் கைவிடுகிறவர் அல்ல. கைவிடவே மாட்டா. கைவிடாத தேவன். நீங்க நினைக்கலாம் சில நேரம், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, என் குடும்பத்தை கைவிட்டுட்டாரு, என் பிள்ளைகளை கைவிட்டுட்டாரு, நான் எதிர்பார்த்த காரியம் வேறு, நடக்கிற காரியம் வேறு நீங்க நினைக்கலாம். நிச்சயமாய் ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். எத்தனையோ காரியங்களிலே கை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இந்த காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கை நீட்டுவார். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இறுதியாக ஒரு வேத பகுதி வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 30 சங்கீதம் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆண்டவர் நோக்கி என்ன செய்யணுமா? கூப்பிடணும். அவர்கிட்ட குணமாக்கும் சக்தி இருக்கிறது, குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நீர் என்னை குணமாக்கும், நீர் என்னை குணமாக்கும். எத்தனையோ மருத்துவம் செய்தும் சற்றாகிலும் குணமடையவில்லை, சற்றாகிலும் பலன் கிடைக்கவில்லை. இறுதியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் சுகம் கொடுப்பா. எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தவர், உங்களுக்கும் கர்த்தர் சுகம் கொடுப்பார். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். பலவீனத்திலே எனக்கு பலன் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் பலவீனத்திலே பலன் கொடுப்பா. நீங்கள் விசுவாசியுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சொல்லுவா, இந்த வியாதிக்கு மருத்துவம் தேவை, இந்த வியாதிக்கு மருத்துவம் தேவையில்லை என்று சொல்லுவா. கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அது சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். கூப்பிடும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் சொல்லி இருக்கிறார், வசனத்தை அவருடைய வாயினாலே பேசி இருக்கிறார், கரங்களினாலே வேதத்திலே எழுதி இருக்கிறார். எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்திலே அவர் என்ன எழுதி இருக்கிறார் என்றால், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன், நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. என்னை நோக்கி கூப்பிடுங்கள். வியாதி வரும் பொழுது கூப்பிடுங்கள், கஷ்டம் வரும் பொழுது கூப்பிடுங்கள், நெருக்கம் வரும் பொழுது கூப்பிடுங்கள், தோல்வி வரும்போது கூப்பிடுங்கள். எந்தெந்த காரியத்திலே அவருடைய உதவி தேவையோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கூப்பிடுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் தருவேன். அல்லேலூயா. நான் பதில் தருவேன், நான் உனக்கு உத்தரவு தருவேன், நான் உனக்கு உத்தரவு தருவேன். என்னை நோக்கி கூப்பிடு, இந்த காரியத்தை நானே உனக்கு செய்வேன். அவர் செய்யும்போது சின்ன காரியத்தை அவர் செய்ய மாட்டார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அவர் பெரியவராய் இருக்கிறபடினால் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார்.
சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனத்திலே அவர் எழுதும்போது எழுதுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. என் சரீரத்திலே பலவீனம் இருக்கிறதோ, எந்தெந்த உறுப்புகளிலே பலவீனம் இருக்கிறதோ, எந்தெந்த பாகங்களிலே பலவீனம் இருக்கிறதோ, என் வீட்டிலே என்னென்ன பாகங்கள், என்னென்ன நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ, யாவையும் இந்த மாதத்திலே கர்த்தர் செய்து முடிப்பா. யாவையும் இந்த நாட்களிலே கர்த்தர் செய்து முடிப்பா. யாவையும் இந்த நிமிஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பா. நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். உங்கள் இருதயத்திலே ஏன் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள்? இந்த காரியம் இன்னும் நடக்கவில்லையே, காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது, மாற்றம் இல்லையே என்று ஏன் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ விசுவாசி. இருதயத்திலே எல்லாவற்றையும் அவர் செய்வார். அந்த நேரம் வரும்போது அற்புதமாய் கர்த்தர் செய்வார். அந்த வேளை வரும்பொழுது ஆச்சரியமாய் செய்வார். இல்லை என்றால் அவர் சீஷர்களை தம்முடைய கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தது வீணாய் போயிருக்கும். தம்முடைய கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரங்களை காண்பித்தார், கால்களை காண்பித்தார். அவருடைய காயப்பட்ட கரத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். ரெண்டாவது, அவர்களோடு சம்பாசித்தா, உணவு உட்கொண்டா. அப்படியாகிலும் என்னை விசுவாசிப்பார்கள் என்று அந்த காரியத்தையும் அவர் செய்தார். நீங்கள் விசுவாசியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். வேத வசனத்தோடு பேசினா, அந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருதயத்தில் வசனத்தை சுமந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். இருதயத்தில் நீங்கள் தியானிக்கிற வசனத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடு வரும்போது வசனத்தோடு பேசுங்கள். இருதயத்தில் தங்குகிற வசனம் அது வெறுமையா நிற்காதுங்க, அது அப்படியே வாயில வெளியே வரும், துதி வரும். லூக்கா 24 கடைசி வசனத்தில் இயேசு சொன்ன வசனத்தை எல்லாம் அவர்கள் நாள்தோறும் நினைத்து துதித்து கொண்டே இருந்தாங்களாம். பாருங்க, அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டே இருந்தார்கள். கைகளை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். தினம் 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 தினம், காலையும் மாலையும், இரவும் இரவும் மதியமும், தினம் தினம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. அதை விட்டுறாதீங்க. வசனம் இல்லாம நீங்க ஜெபிக்காதீங்க, அடையாளம் இல்லாம நீங்க ஜெபிக்காதீங்க. அந்த வசனத்தோடு நீங்க ஜெபிங்க, அற்புதங்களை நீங்கள் காண முடியும். கடைசியாக 2 சாமுவேல் 12 8 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12 8 உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதென்றிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் தருவேன். நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாம். இது உனக்கு போதாதிருந்தால் இன்னும் வேண்டியதெல்லாம் உனக்கு தருவேன். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இன்னும் வேண்டியதையெல்லாம் நான் உனக்கு தருவேன். எதை நீ கர்த்தரிடத்தில் கேட்கிறியோ, எதை நீ கர்த்தரிடத்தில் விரும்புறியோ, வேண்டியதை எல்லாம் நான் உனக்கு தருவேன். ஆமேன் சொல்லுங்களேன். விசுவாசத்தில் ஆமேன் சொல்லுங்க. வேண்டியதை எல்லாம் அவர் செய்வார். தாவீதை ஆண்டவர் அப்படித்தான் ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தது. வேண்டியதை எல்லாம் அவர் செய்கிறார். பரிசுத்த குலைச்சல் வரும் பொழுது தீர்க்கதரிசிகளை கொண்டு, நாத்தானை கொண்டு எச்சரித்து பரிசுத்தத்துக்கு கொண்டு வருகிறார். நீ பாதை மாறி போக வேண்டாம், வழி விலகி போக வேண்டாம். உன் மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. உன்னை கொண்டு ஆண்டவர் இந்த பூமியிலே செய்யக்கூடிய காரியம் பெரியது. ஆகவே நீ எதை கேட்கிறாயோ கர்த்தரிடத்திலே, வேண்டியதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேண்டியதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன். வேண்டிய காரியத்தை எல்லாம் நான் உனக்கு செய்வேன். வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, உங்கள் வீடுகளுக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம், உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் அவரே நிச்சயமாய் செய்வார். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?